வணக்கம் எல்லாத்துக்கும். டிஎன்இஏ 2026 ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் ஜூலை 20லிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்த டைம் பீரியட் நம்ம லைஃப்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பீரியட். இந்த 3 நாட்களில் நாம் எடுக்கிற முடிவு அடுத்த 4 வருட காலேஜ் வாழ்க்கையையும் அதற்கு பிறகான கேரியரையும் தீர்மானிக்கும். ஒவ்வொரு வருஷமும் நல்ல கட் ஆஃப் இருந்தோம், நல்ல ரேங்க் இருந்தோம், பல மாணவர்கள் ஒரே ஒரு காரணத்துக்காக அவங்க விரும்பிய காலேஜை இழந்துடுறாங்க. அது கட் ஆஃப் குறைவாக இருக்கிறதுக்காக கிடையாது, ரேங்க் மோசமாக இருக்கிறதுக்காக கிடையாது, சாய்ஸ் ஃபில்லிங்கில் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகளால் தான். இந்த வீடியோவில் ரவுண்ட் 1ல் நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்பேர்டு இதை எப்படி தேர்வு செய்யணும், ட்ரீம் ரியலிஸ்டிக் சேஃப் காலேஜ் லிஸ்ட்டை எப்படி உருவாக்கணும், இன்சைட்ஸ் காலேஜ் ப்ரிடிக்டர் வச்சு சில நிமிஷத்துலேயே சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம எப்படி உருவாக்கலாம், அப்படி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். சாய்ஸ் ஃபில்லிங்க்கு முன்னாடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மனசுலையும் 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச காலேஜ் இருக்குது, அது கிடைக்க நான் என்ன பண்ணணும், நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு எனக்கு என்ன காலேஜ் ஜென்ரலாக கிடைக்கும். 3வது எவ்வளோ சாய்ஸ் நான் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடணும். 3 கேள்விகளுக்கும் நம்ம இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே பதிலை கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இதெல்லாம் ஒரு ரியல் ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். போன வருஷம் அதாவது 2025 கவுன்சிலிங்கில் 198.5 கட் ஆஃப் எடுத்த ஒரு மாணவர், எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு மாணவர், அவருக்கு ரவுண்டு 1ல் சீட்டு கிடைக்கல, ரவுண்டு 2லையும் சீட் கிடைக்கல, ரவுண்டு 3ல் தான் அவருக்கு ஒரு காலேஜ் அலோகேட் ஆச்சு. அந்த மாணவருக்கு நல்ல ரேங்க் இருந்துச்சு, ஆனால் அவர் சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணின ஒரு தவறுக்காக அவருக்கு ரவுண்டு 3ல் தான் சீட் கிடைச்சிச்சு. என்ன நடந்தது அப்படின்னா ஒரு சீட் கூட கிடைக்கல. அதே ரேங்கில் இருந்த இன்னொரு மாணவர் 180க்கு மேலே சாய்ஸஸ் போட்டார். ட்ரீம் ரியலிஸ்டிக் சேஃப் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியில் காலேஜ் லிஸ்ட்டை பிரித்து போட்டாங்க. அவருக்கு நல்ல கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைச்சி. அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது சாய்ஸ் தேர்வு செய்வது மட்டும் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ ரவுண்டு 1ஓட முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஜூலை 20 திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிச்சிடும். ஜூலை 22ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 55 மணி நேரம் இருக்குது. இதுக்கு இடைப்பட்ட நேரம் வந்துட்டு 55 மணி நேரத்தில் ஒரு 16 மணி நேரம் நீங்கள் தூங்கிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 39 மணி நேரம் தான் அவைலபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் குளிக்கிறது, சாப்பிட்றது அப்படிலாம் வந்து பார்த்தீங்க, எல்லாம் அதுக்கு ஒரு 9 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு 30 மணி நேரம் தான் இந்த சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் எல்லாத்துக்குமே சேர்த்து இருக்குது. ஸோ ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு டைம் லிமிட் தான் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஜூலை 23 விட்டுட்டு ஜூலை 24ஆம் தேதி காலையில் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வெளியிடப்படும். அதாவது 10 மணிக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜூலை 25ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock நீங்கள் அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் செய்யணும். அதுக்கு பிறகு தான் ஜூலை 26 ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட்டும் உங்கள் கைக்கு வரும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் தேர்வு செஞ்சவங்க வந்துட்டு காலேஜ் ஜாயினிங் ப்ராசஸ்க்கு செல்வாங்க. அக்செப்ட் அண்ட் அப்பேர்டு தேர்வு செஞ்சவங்க வந்துட்டு உங்களுடைய டிஎஃப்சியில் போய் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உங்களுடைய டிஎஃப்சி சென்டர் உங்கள் ஊரில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதோடைய ஃபோன் நம்பர் முடிஞ்சால் ஒரு தடவை விசிட் பண்ணிட்டு வந்துடுங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதி அப்பேர்டு ஆப்ஷன் தேர்வு செஞ்சவங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் வெளியே வரும். இந்த டேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்பவே முக்கியமான டைம்லைன். அக்செப்ட் அண்ட் ஜாயின் வெர்சஸ் அக்செப்ட் அண்ட் அப்பேர்டு, இதுதான் டிஎன்இஏ கவுன்சிலிங்லேயே அதிகமாக கன்ஃபியூஷன் ஏற்படுத்துகிற விஷயம். அக்செப்ட் அண்ட் ஜாயின், அப்புறம் அக்செப்ட் அண்ட் அப்பேர்டு, இது ரொம்பவே எளிமையாக நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். ஒரு கேள்வி, உங்களுக்கு வந்த காலேஜ் நீங்கள் ரொம்ப விரும்பிய காலேஜா அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க, அது உங்களுக்கு கிடைச்சின்னு வச்சுக்கோங்களேன், டேரெக்டாக நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருங்க. அதாவது இந்த சீட் எனக்கு போதும், இதையே நான் கன்ஃபார்ம் செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் அது. அதுக்கு பிறகு நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கெலாம் போக மாட்டீங்க, டேரெக்டாக நீங்கள் காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணிக்க வேண்டியதான். இல்லைன்னா ஒருவேளை இந்த சீட்டு பரவாயில்லை, இதுக்கு மேலே நல்ல காலேஜ் கிடைச்சா பெட்டர், ஒருவேளை வந்து இதுக்கு மேலே வந்து ஜிசிடி கோயம்புத்தூர் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஜிசிடி கோயம்புத்தூர் கிடைச்சா பெட்டராக இருக்கும் அப்படின்னிங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கு மேலே எனக்கு பெட்டராக கிடைச்சாலும் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறது தான் அக்செப்ட் அண்ட் அப்பேர்டு. அப்போதைக்கு உங்களுக்கு தற்போதைய சீட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பாதுகாப்பாக இருக்கும், ஆனால் அதே நேரத்தில் மேலே இருக்கிற சாய்ஸஸ்க்கு நீங்கள் போட்டியில் இருப்பீங்க. இதுதான் முக்கியமான வித்தியாசம். இப்போ முக்கியமான ஒரு டாப்பிக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். சாய்ஸ் ஃபில்லிங்கில் பண்ணுறப்போ வந்துட்டு நம்ம கட் ஆஃப் அதிகமாக இருக்கிற காலேஜை மேலே வைக்கணுமா, இல்லைனா லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் படி அரேஞ்ச் செஞ்சு வைக்கணுமா? இது ரெண்டுமே கிடையாது. சாய்ஸ் லிஸ்ட்டில் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் படி தான் வைக்கணும். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சிஜி, எம்ஐடி, பிஎஸ்சி டெக் இப்படியே தான் வந்து இதெல்லாம் ஹையஸ்ட் கட் ஆஃப் ஹையஸ்ட் ரேங்க்கில்
சீட் கிடைக்கக்கூடிய காலேஜஸ். அதுக்காக நம்ம அதெல்லாம் மேலே வைக்கணும்னு கிடையாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர் ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததாக ஜிசிஇ சேலம் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிறகு சிஐடி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு நீங்கள் எப்படி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆர்டரில் தான் வைக்கணும். அதான் ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் வைக்கணும், அப்புறம் ஜிசி சேலம் வைக்கணும், அதுக்கப்புறம் தான் சிஐடி வைக்கணும். ஆனால் கட் ஆஃப் படி பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வைக்க வேண்டியது வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் தான் வைக்கணும். சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த ப்ரிஃபரன்சஸ் தான் அலோகேட் செய்யும். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கீங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்து அலோகேட் பண்ணோம். அதனால் ப்ரிஃபரன்ஸ் தான் முக்கியம், கட் ஆஃபோ ரேங்க்கோ முக்கியம் கிடையாது. சரி, இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் எல்லா வருஷமுமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற 5 காமன் மிஸ்டேக் என்னென்னா குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு 20 இல்லை 30 சாய்ஸ் மட்டும் போடுறது. தயவுசெய்து போடாதீங்க. உங்கள் கட் ஆஃப் 200க்கு 200 இருந்துச்சுன்னா மட்டும் 20 இல்லை 30 போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக 100 இல்லை 200 சாய்ஸ் கண்டிப்பாக நீங்கள் போட்டே ஆகணும். அதுக்கு எவ்வளோ சாய்ஸ் வேணாலும் போடலாம். உங்களுக்கு நீங்கள் நிறைய சாய்ஸ் போடுறதுனால எந்த பெனால்ட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஹையஸ்ட்டு சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்துட்டு ட்ரீம் காலேஜ் மட்டும் போடுறது அப்படிங்கிறத விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய கட் ஆஃப்க்கு மேலே இருக்கிற காலேஜ் மட்டும்தான் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு அதை மட்டும் வைக்கிறது ரொம்ப தவறான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் ஒரு 200-250 காலேஜஸ் வச்சுருந்தாலும் நீங்கள் சேஃப் காலேஜஸ் நீங்கள் வைக்காமல் விட்டீங்க அப்படின்னா சீட்டு கிடைக்காம கூட போகலாம். மூணாவது, லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் செய்கிறது. இதனால் வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சர்வர் ஸ்லோவாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இன்டர்நெட் கிடைக்காமல் போகலாம், இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் திடீர்னு ஒர்க் பண்ணாமல் போகலாம், இல்லாட்டி மொபைலில் ஸ்க்ரீன் உடையும் போகலாம். இந்த மாதிரி பல இஷ்யூஸ் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாவது வந்துட்டு நீங்கள் காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் உங்கள் வீட்டிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, அதோடைய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸுங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அது ஒரு அடிஷ்னல் டியூஷன் ஃபீஸ்க்கு அப்புறம் வர ஒரு அடிஷ்னல் ஃபீ. அதெல்லாம் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இதெல்லாம் கவனித்து தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடணும். நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுங்கிறது உடனடியாக ஒரு வருஷம் மட்டும் படிக்கிறது கிடையாது, அடுத்த 4 வருஷமும் அதே தான் கண்டினியூ ஆக போகுது. ஸோ அதை மனசில் வச்சு போடுங்க. 5வது மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்துட்டு அக்செப்ட் அண்ட் ஜாயின், அப்புறம் அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு. இதை பற்றி நம்ம டேரெக்டாக ஏற்கனவே பண்ணிட்டோம். ரெண்டையும் தப்பாக கிளிக் பண்ணிடக்கூடாது. 2 பட்டன் மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட மொத்தம் 6 பட்டன் இருக்கும். ஒரு தவறான கிளிக் அடுத்த வாய்ப்பையே இலக்கு செஞ்சிடும். ஏற்கனவே பல முறை சொல்கிறது தான் ட்ரீம், ரியலிஸ்டிக், சேஃப். இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கணும். அதாவது 25% ட்ரீம் வைக்கணும், 50% ரியலிஸ்டிக் வைக்கணும், மிச்சம் இருக்கிற 25% சேஃப் லிஸ்ட்டாக வைக்கணும். நீங்கள் ஜே இன்சைட்ஸில் உங்கள் கட் ஆஃப், கம்யூனிட்டி எல்லாம் கொடுத்து உங்களுக்கு விருப்பமான காலேஜஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரெடிக்டரே வந்து அந்த ரேஷியோவில் தான் கொடுக்கும். 25:50:25 அப்படிங்கிற லிஸ்ட்டில் தான் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் சாய்ஸ் வந்து மிஸ்ஸே ஆகாது, ரிஸ்க்கும் கரெக்டாக பேலன்ஸ் ஆகும், ஆப்பர்ச்சுனிட்டியும் பெர்ஃபெக்டாக இருக்கும். சரி, இப்போ நீங்கள் ஏன் ஜே இன்சைட்ஸ் ப்ரெடிக்டர் டூலை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். நீங்கள் cutoff.tneonlineport.org அதுலேயும் போய் நீங்கள் பண்ணலாம். ஆனால் அதில் ஒவ்வொரு காலேஜாக போட்டு அதுக்கப்புறம் அதனுடைய கட் ஆஃப் எல்லாம் கம்பேர் பண்ணி, ரேங்க் எல்லாம் கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு jinsights.com/tne அப்படிங்கிறதுல உங்கள் கட் ஆஃப், கம்யூனிட்டி ரெண்டையும் கொடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 600க்கும் மேற்பட்ட காலேஜ் பிரான்ச் காம்பினேஷனை அதுவே கொடுக்கும். அதாவது பேஸ்டான ஒரு கம்யூனிட்டி, ரவுண்டு, ப்ரீவியஸ் இயர் டேட்டா இது எல்லாத்தையும் வந்து வச்சு கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதனால தான் வந்து நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எந்த லாகின்மே தேவையில்லை. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்க்குக்கு போய் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க, உங்கள் ரேங்க் இல்லாட்டி கட் ஆஃபை என்ட்ரு பண்ணிக்கோங்க, கம்யூனிட்டியை தேர்வு செஞ்சுக்கோங்க, ப்ரிஃபர்டு பிரான்ச் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிகிரி வேணும்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு மெக்கானிக்கல் அந்த மாதிரி வேணும்னு எடுத்துக்கோங்க. இல்லை பை டிஃபால்ட் இது எல்லா காலேஜஸும் உங்கள் எல்லாத்தையுமே கொடுக்கும். ஓகேங்களா? இதை வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு ப்ரிடிக்ட் அப்படிங்கிற பட்டனை அமுத்துனீங்க அப்படின்னா ஒரு சில வினாடியிலேயே வந்து உங்களுக்கு ட்ரீம், ரியலிஸ்டிக், சேஃப் கேட்டகரிஸாக கொடுத்துரும். ஒருவேளை உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு முறை நீங்கள் ப்ரிடிக்ட் அப்படிங்கிற பட்டன் அமுத்துறோம், உடனே அதை சேஞ்ச் பண்ணி ஒரு சில செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கான லிஸ்ட்டை தயார் பண்ணி கொடுத்துரும். இது ஒரு ஜஸ்ட் ப்ரெடிக்டர் டூல் மட்டும்தான். இதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த லிஸ்ட்டை எடுத்து உங்களுக்கு அதில் பிடிச்ச காலேஜ், பிடிக்காத காலேஜ் எல்லாம் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபைனல் லிஸ்ட்டை இதிலேருந்து எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். முக்கியமாக நான் சொல்ல வர்றது வந்து என்ன அப்படின்னா ட்ரீம், ரியலிஸ்டிக், சேஃப் இது மூணுமே உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் இருக்கணும்.
நான் ஏற்கனவே சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி நீங்கள் போட்டிங்கனாலே 100% கண்டிப்பாக சீட்டு கிடைக்கும். இல்லை இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியாது, எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னான நீங்கள் பயப்படாதீங்க. கவுன்சிலிங் அப்படிங்கிறது அங்கேயே முடிஞ்சிடாது. அடுத்த ரவுண்டுகளில் ரவுண்டு 2 இருக்குது, ரவுண்டு 3 இருக்குது. ஸோ உங்கள் ரேங்க் எலிஜிபிலிட்டி அடிப்படையில் மீண்டும் வாய்ப்பு இருக்கும். ஸோ என்றைக்குமே மனசை தளர விடக்கூடாது. அதனால் முதல் ரவுண்டு சீட்டு கிடைக்கல அப்படின்னா யாரும் பதட்டப்படக்கூடாது. சரி, நம்ம இப்போ வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம இன்றைக்கி பார்த்தது ரவுண்டு 1 முழு ஸ்ட்ராட்டஜி, முக்கியமான டேட்ஸ், அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், ட்ரீம், ரியலிஸ்டிக், சேஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன, ஜே இன்சைட்ஸ் ப்ரெடிக்டரை எப்படி பயன்படுத்துறது, நம்ம ரேங்க்கு, கம்யூனிட்டி, ப்ரிஃபர்டு பிரான்ச் இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோம். இதையே நான் அந்த லிங்க்கோட, இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் பின்னாடி கமெண்ட்டில் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் செய்யுங்க. டிஎன்இஏ 2026 கவுன்சிலிங் பற்றி அடுத்த வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். உங்கள் ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி பெஸ்ட்டு காலேஜஸை எப்படி உருவாக்குறது அதை பற்றி முழுசாக பார்க்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.